நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான ஒரு நுண்ணூட்ட சத்துக்கள் கலந்த ஒரு கலவையை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கம்மியான செலவில் ஈஸியாக நம்மளே செய்யக்கூடிய ஒரு கலவை தான். பொதுவாக செடிகள் நல்லா பசுமையாக வர்றதுக்கும் நல்ல காய் காய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் ரசாயன உரங்கள் நிறையா பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம எப்படி இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் கலவையை கலந்து கொடுக்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரசாயன உரங்கள் வாங்குற அளவுக்கு பெரிய அளவில் செலவாகாது. ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே நம்ம இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் கலவை தயார் பண்ணலாம். இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் கலவை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தாவரங்கள் வளர்கிறதுக்கு ஒரு 17 வகைக்கும் மேலான சத்துக்கள் நிறைய தேவைப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு கூடிய முதன்மை சத்துக்கள் 3 சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம். செடிகளில் நல்ல பசுமையாக வளர்கிறதுக்கும் நல்ல தரமான காய்கள், சுவையான காய்கள் காய்க்கிறதுக்கும் இந்த 3 விதமான சத்துக்கள் மட்டும் போதாது. அதுக்கு கூடுதலாக சில நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், போரான், மேக்னீஸ், ஜிங்கு, நிக்கல், கார்பன் போன்ற பல விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படும். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் நம்ம எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நிறைய பொருட்களில் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி இந்த சத்துக்கள்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செடிகள் உயிர் வாழ்கிறதுக்கும் சத்தான காய்கறிகள் கொடுக்குறதுக்கும் அந்த செடிகளுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படுது. அந்த நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம இந்த WDC வச்சு தயார் பண்ண போகிறோம். இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த WDC அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. இந்த WDC அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சாதாரண நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தாவரங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சில நுண்ணுயிர்களை மட்டும் பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி தண்ணி கலந்து ஒரு 7 நாளில் இந்த மாதிரி ஒரு கலவையை தயார் பண்ணோம்னா அதான் WDC. இது நம்ம நேஷ்னல் ஆர்கானிக் ஃபார்மிங் சென்டரில் கண்டுபிடிச்ச ஒரு கலவை. இந்த வேஸ்ட் டீகம்போசர் பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தான் அந்த ஜெல்லு. தேவைப்பட்ட நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு கலவை தான் இது. ஸோ இந்த WDC கலவை வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இயற்கை விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த WDC பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண WDC வீடியோவை இந்த நேஷனல் ஆர்கானிக் சென்டரோட டைரக்டர் திரு கிஷான் சந்திரா அவர்களே பார்த்துட்டு நான் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த WDCயை கண்டுபிடிச்ச ஒருத்தரே WDC ப்ரிப்பரேஷன் வீடியோ நம்ம போட்டிருந்ததை யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வெறும் WDC மட்டும் பயன்படுத்துறதை விட நுண்ணூட்ட கலவையாக தயாரித்து பயன்படுத்திங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்குது. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் கே சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் அவர் ஹிந்தியில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான சத்துக்கள்லாம் எந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பயிர் வகைகள், பருப்பு வகைகளில் இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பயிர் வகையில் மாவாக அரைச்சி அந்த மாவை இந்த WDCயில் கலந்து அதை தான் நம்ம நுண்ணூட்ட கலவை தயாரிக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளில் நமக்கு நுண்ணூட்ட கலவை தயாராகிடும். அதை வந்து நம்ம மண்கலவை தயாரிக்கும் போதும் மண்கலவையிலும் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செடிகள் பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி பண்ணுறதால நார்மலாக கொடுக்கக்கூடிய ஹீல்டை விட அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நுண்ணூட்ட கலவை தயாரிக்கிறதுக்கு பயிர் வகைகள், பருப்பு வகைகள், எண்ணெய் சத்துக்கள் அடங்கிய சில பொருட்கள்லாம் தேவைப்படுது. எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான், நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டர் ஏற்கனவே ரெடி பண்ண WDC. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் WDC ரெடி ஆயிரும். 7 நாள் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் இதில் நம்ம இந்த நுண்ணூட்ட கலவை தயாரிக்கிறது தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம நுண்ணூட்ட கலவை தயார் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, தோரம்பருப்பு, மக்காசோளம், வெள்ளை சோளம், ராகி, கம்பு, திணை, இந்த மாதிரி நம்ம சிறுதானிய பயிர்கள் எல்லாமே வந்து மாவாக அரைச்சி இதில் போட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்களான கடலை, எள்ளு, கடுகு, ஆமணக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம தூளாக அரைச்சும் பயன்படுத்தலாம். அல்லது நம்ம அது காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம அது அப்படியே டைரெக்டாக பயன்படுத்த முடியாதுன்னா நம்ம இந்த எள்ளு, கடலை எல்லாம் நம்ம எண்ணெய் அரைக்கும் போது அதில் வரக்கூடிய எண்ணாக்கும் எடுத்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சொன்ன சிறுதானிய பயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை அதிகமாச்சு. இந்த விலை அதிகமான பொருட்கள்லாம் வாங்கி பயன்படுத்தினோம்னா நம்ம கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கி பயன்படுத்தணும்னு கிடையாது. ஒரு சில சமயம் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிரும். எக்ஸ்பைரி ஆனதை கூட பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ½ ரேட் தருவாங்க. அதை வாங்கி நம்ம மாவு அரைச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி பயிர் வகைகள், பருப்பு வகைகள் ஏதாவது வாங்கி வச்சுருந்தோம், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு டேட்டு, நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா அதை கூட நம்ம இந்த மாதிரி மாவு அரைச்சி WDC கலந்து இயற்கை நுண்ணூட்ட கலவை தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சி வச்சுருக்கேன். இது மாவை அரைக்கும் போது மெஷினில் அரைக்கிறத விட கல்லில் அரைச்சா ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் தான் அரைச்சேன். நமக்கு இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் கல்லில் தான் அரைச்சேன். கல் அரைக்க கொஞ்சம் கஷ்டம் தான். கிராமப்புறங்களில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கல் எப்படி அரைக்கிறது அப்படின்லாம் தெரியும். ஸோ கல்லில் அரைச்சிங்கன்னா நல்லது. அப்படி கல் கிடச்சிதுன்னா கல்லில் அரைச்சிங்க. அப்படி இல்லாதவங்க மெஷினில் அரைச்சாலும் தப்பு இல்லை.
இப்போ மிஷினில் அரைச்சிங்கன்னா எல்லாமே நல்ல தூளாக வந்துடும். ஆனால் நான் இப்போ கல்லில் அரைச்சதால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியாக உடஞ்சிருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணால் ஜலடை பிடிச்சிட்டு தூளை மட்டும் இதில் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாதியாக உடஞ்சதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை அரைக்கும் போது நல்லா தூளாயிரும். அதை மறுபடியும் ஜலடை பிடிச்சி இந்த மாதிரி நல்லா மாவாக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயிர் வகைகள்லாம் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தோரை. இந்த தோரை, கடலைப்பருப்பு, மக்காசோளம் எல்லாமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பயிர் வகைகளும் எடுத்துக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ராகி. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆன ராகி. அதை நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா தூளாக அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 2 கிலோ எடுத்துக்கலாம். 2 கிலோ என்கிட்ட இல்லை, கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னா குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாதிரி பயிர் வகைகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், போரான், காப்பர், அயான், மேங்கனீஸ், ஜிங்க்கு, நிக்கல், அந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் இப்போ அந்த பயிர் வகைகளை போய்ட்டு நீங்கள் நெட்டில் போட்டு அதில் நியூட்ரிஷன் கண்டென்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பயிர் வகைகளும் வேல்யூ கொஞ்சம் மாறும். அதுக்காக நம்ம இல்லாத பயிரை தேட தேவையில்லை. நம்ம ஊரில் என்ன பயிர் கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் சொல்லியிருந்தேன். எண்ணெய் வித்துக்களில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எள்ளு, வேர்க்கடலை எண்ணெயாக பயன்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா எள்ளு புண்ணாக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். அதனால் நம்ம டேரெக்டாக எள்ளு நம்ம மாவு அரைச்சி பயன்படுத்துறத விட இந்த மாதிரி நம்ம எள்ளில் எண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கெலாம் வருது இல்லை, அந்த புண்ணாக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 2 கிலோ அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கடலை புண்ணாக்கு. ஸோ இதுவும் நம்ம வீட்டுக்கு எண்ணெய் அரைக்கிறதுக்கு போக மீதி எடுத்து வச்சுருந்தா கடலை புண்ணாக்கு தான். புண்ணாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து எல்லாமே கலந்துருக்கு. இதோட நியூட்ரிஷன் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக சார்ட்டில் கொடுக்குறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தாவரங்களுக்கு தேவையான எல்லா முதன்மை சத்துக்களும் இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது. இது எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம இன்னும் என்னென்ன கலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இரும்பு ஆணி எதாக இருந்தால் போடலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஆணி தான் போட்டிருக்காரு. நான் ஆணி போடுறது பதிலாக டேரெக்டாக இரும்பு தூளே பயன்படுத்துகிறேன். இரும்பு எப்படியா தூளை அரைக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நான் அடிக்கடி இந்த இரும்பு எல்லாம் செய்கிறத பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு எல்லாமே தூளாக ஆகும் இல்லைங்களா, மெஷின் கட் பண்ணும்போது அந்த இரும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளார மேக்னெட் வச்சு துணி வச்சு எடுத்துருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு தூள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். இரும்பு தூளெல்லாம் அழகாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணால் இதை எடுத்துகிட்டு துணியை விரிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இருக்குங்களா, இப்போ மேக்னெட் மட்டும் தனியாக எடுத்துடலாம். மேக்னெட் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா இரும்பு தூள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கலெக்ட் ஆகிரும். கொட்டி கிடக்கூடிய இரும்பு தூள்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பர் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் நம்ம வீட்டில் ஏதாவது பழைய பாத்திரம், செம்பு பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். அல்லது நம்ம வீட்டில் பழைய ஒயர்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஒயர்லாம் தூக்கி போடாமல் அந்த ஒயரை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இன்சுலேஷன் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பி, ஒயர் கம்பி மட்டும் இது உள்ளார போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பரும் நமக்கு கிடச்சிரும், இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் நமக்கு கிடச்சிரும். இப்போது இதை எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பயிர் வகைகள் எல்லாமே வந்து இதில் கொட்டி கலக்கணும். கிலோ ஒவ்வொன்றும் 2 கிலோ அப்படிங்கிறது கேல்குலேஷன். நம்ம 2 கிலோ இல்லைன்னா கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற அளவு எடுத்துக்கலாம். கொட்டி இந்த மாதிரி கலக்கணும். இதை வந்து டெய்லி ஒரு 5 நாளைக்கு இதே மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா இருக்கிற எல்லா பயிர் வகைகளும் போட்டுறேன் பாருங்க. இது வந்து ராகி மாவு. ஸோ நான் சேகரித்து வச்சுருந்த எல்லா பயிர் வகைகள், ராகி மாவு, கம்பு இது எல்லாமே வந்து இதில் போட்டாச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து 5 நாளைக்கு கலக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த புண்ணாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக இருந்ததுன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம். இது கொஞ்சம் பழசாயிருச்சு, இதில் கொஞ்சம் லேசாக வண்டு வந்திருக்கு. அதனால் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு தினமும் காலையில் மாலையில் 2 வேளையும் நம்ம ஏற்கனவே WDC ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரியே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டர் கலவைக்கான அளவு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்துக்கு இப்போ மண்கலவை தயாரிக்கிறதுக்கு மண்ணெலாம் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த மண்கலவை நம்ம தயாரிக்கும் போது அந்த மண்ணோட சேர்த்து இந்த தண்ணியெலாம் தெளித்து மண்ணெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 நாளைக்கு மூடி வச்சோம்னா நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி அடுத்த சீசனுக்கு நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை இது கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்கலவையில் மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. மண்கலவையிலும் நம்ம கலக்கலாம். அடுத்ததாக நம்ம திருப்பி நம்ம ரெடி பண்ணோம்னா நம்ம
செடிகள் பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் இதை வந்து செடிகள் மேலே தெளிச்சு விடலாம். அப்படி தெளிச்சு விடும்போது பூக்களோட எண்ணிக்கை அதிகமாகவும் காயும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிக்கும் போது 1:10 அப்படிங்கிற விதத்தில் தெளிக்கணும். இது வந்து இப்போ மண் கலவை தெளிக்கிறதால டேரெக்டாகவே தெளிக்கிறேன். ஒருவேளை செடிகள் வச்சதுக்கப்புறம் செடிகளுக்கு கொடுக்கணும்னா 1:10 அப்படிங்கிற விதத்தில் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம விவசாய நிலத்தில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, சாதாரணமாக கால்வாயில் வாய்க்காலில் வந்து தண்ணி போகுதுன்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் இதை ஊற்றி விட்டிங்கன்னா அது போயிட்டு தண்ணியில் கலந்து செடிகளுக்கு போயிடும். அப்படி இல்லை சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தையும் பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி சிஸ்டம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வெஞ்சுரியில் வந்து இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து செடிகளுக்கு பிரித்து கொடுத்துரும். நம்ம விவசாயிகள் அதிகமாக செலவு பண்ணுறது பூச்சி மருந்து வாங்குறதுக்கும் இந்த மாதிரி உரங்கள் வாங்குறதுக்கும் தான். நம்ம இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம தாவரங்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் நம்மளே தயாரிச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியே போயிட்டு ரசாயன உரங்கள் எதுவும் வாங்க தேவையில்லை. அதுக்காக செலவை விட இந்த மாதிரி இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான செலவு தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் உரங்கள் கொடுக்கும்போது இந்த சத்துக்கள் உங்கள் செடிகளுக்கு நல்ல முழுமையாக போய் சேரும். நம்ம இந்த மாதிரி இயற்கை உரங்களை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறதால அதில் வரக்கூடிய காய்கறிகள் உங்களுக்கு நல்ல சத்தானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது அதில் வரக்கூடிய தீங்குகள் எதுவுமே இந்த மாதிரி இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் போது நமக்கு வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இயற்கை உரங்களை தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இது நம்ம மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லை, பெரிய அளவில் தோட்டம் வச்சுருக்கவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி மைக்ரோநியூட்ரியன்ட் கலவை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோட கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.